நம்ம ஜமீன் எப்போ உருவாச்சு, யாரெல்லாம் ஜமீன் பட்டத்துக்கு வந்தாங்க, நம்ம ஜமீனோட உரிமை என்ன, என்ன கடமை, நம்ம ஜமீனோட வரலாறு, பொறுப்பு, இத பத்தியெல்லாம் நம்ம முன்னோருங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்தணுமா. இந்த விபரத்தை எல்லாம் ஓலைச்சுவடையில எழுதி நம்ம முன்னோர்கள் ஒரு பெட்டியில வச்சிருக்காங்க. அந்த பெட்டிக்கு பேருதான் ஜமீன் ரகசிய பெட்டி. அதை எடுத்துதான் இன்னைக்கு பூஜையே பண்ண போறோம். அதை திடீர்னு இன்னைக்கு எடுத்து பூஜை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்குதான் ரகசிய பெட்டியை எடுத்து பூஜையில வைக்கிற நாள். ஆரம்பத்திலே சொன்னனே, அந்த நாள் இன்னைக்குதான்னு உனக்கு எப்படி தெரியும்? பெரிய ஏதா சொன்னாங்க. அதோட பூஜை பண்ணணும், எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்கன்னு சொன்னாரு. பெரியவர் சொன்னாரா? எங்க யார்கிட்டயும் சொல்லாம உன்கிட்ட எதுக்கு சொல்லிருக்காரு? அத நீங்க பெரியயா கிட்டதான் கேட்கணும். ஒருவேளை நாம நல்லா இருக்கிறப்பவே ரகசிய பெட்டியை திறந்து ஜமீனோட பெருமைகளையும் கடமையையும் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு அவருக்கு தோணிருக்கும் போல. அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம ரகசியமா இந்த ஏற்பாட்ட பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவளா உன்னை எடுத்து விட்டுட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, இப்ப நீங்க தானே சொன்னீங்கன்னு கேள்வி கேட்டவனையே மடக்குவா. இது தெரியாம இவங்க இருக்காங்க. பாவம், பெரியவர் என்ன ஆக போறாரோ. அண்ணி, நாம இத பத்தி அண்ணன் கிட்ட பேசிதான் ஆகணும். அப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நாளும் கூட. என்ன நாள்? எல்லக்காளி கோவில் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காட்டுக்குள்ள பச்சை மரத்துல இருக்கிற ஆதி துர்காவும் அவளுக்கு காவல் தெய்வமா இருக்கிற புறா கூடனும் வேட்டைக்கு போவாங்களாம். ஆமா, அதுக்கு என்னப்ப? அவங்க வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜமீனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் போவாங்களாம். இதுதான் ஐதீகம். அத பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜமீன்ல அந்த பூஜையும் நடக்க போகுது. என்னக்கா, இத பத்தி பெரியவர் எதுவும் சொல்லவே இல்லையே. அதானே என்கிட்ட விளக்கமா சொன்னவரு எதுக்காக உங்ககிட்ட சொல்லாம மறைச்சாரு? பெரியயா ஒரு விஷயம் பண்றாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது என்ன அர்த்தம்னு பெரியயாவ கேட்டாதான் தெரியும். இருங்க, நான் வேணும்னா அவர்கிட்ட என்னன்னு கேட்டு சொல்றேன். ஒண்ணும் தேவையில்லை. அது என்ன அர்த்தம்னு நாங்களே போய் கேட்டுக்கிறோம். வாங்க போலாம். வாங்கக்கா. துர்கா, பூஜை ரூம் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து என்னக்கா, பத்த வைக்க வேண்டியதான். என்னது? இல்லக்கா, விளக்கு, ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம்னு இதெல்லாம் தீக்குச்சி வச்சுதானே பத்த வைக்க முடியும். அத சொன்ன. ஐயோ, முக்கியமான வேலை நிறைய இருக்கு. வாங்க.